இந்த தருணத்தில் இது பற்றி பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் காங்கிரஸை சேர்ந்த திருச்சி வேலுசாமி. வணக்கம் சார். வணக்கம். தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் திரையிட எதிர்ப்பு கிளம்பப்பட்டிருக்கிறது. பிற்பகல் 2:30 மணிக்குள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கர்நாடக உயர்நீதிமன்றம் கமலுக்கு கெடு விதித்திருக்காங்க. இந்த தருணத்துல இது குறித்தான உங்களுடைய பார்வை என்ன? இதற்கு நீங்க கமலுக்கு சப்போர்ட்டிவா இருக்க போறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? என்னை பொறுத்தவரையில் பொது வாழ்க்கையில் வருகிறவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த மாநிலமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அடிப்படை சில விஷயங்களை புரிந்து கொள்வது, பேசுவது நல்லது. ஒரு மனிதர்களை சுலபமாக வெறி கொள்ள வைப்பது மதம், மொழி, இனம், ஜாதி. இதுதான் வெறி கொள்ள வைக்கும். இதை முதலில் கண்டுபிடித்து உலகத்துக்கே சொன்னவன் ஹிட்லர். அதை போல இன்றைக்கு இந்தியாவிலே மதத்தின் பெயரால் தான் ஒரு வெறி கொள்ள வைத்து ஆட்சி நடக்கிறது என்று தெரியும். இந்த மொழியில் யார் உயர்ந்தவர்கள், யார் தாழ்ந்தவர்கள் என்று பேச வேண்டிய தேவையே இல்லை என்பது என்னுடைய பணிவான கருத்து. என்னுடைய மொழி உயர்ந்தது, நான் சொல்லலாம். மற்ற மொழியை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஒரு விசித்திரமான, வினோதமான ஒரு விவாதத்தை நண்பர் கமல் ஏன் உருவாக்கினார் என்று தெரியவில்லை. அது பெருந்தன்மையோடு அவர் அதற்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்வது அவருடைய மரியாதையை உயர்த்தும் என்று நான் நினைக்கிறேன். இவர் மட்டுமல்ல, யாரும் எந்த மொழியாளர்களையும், இன்னும் சொல்ல போனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலத்தை சேர்ந்தவர்கள், உலகத்தையே நாம் எதிர்க்கலாம். பக்கத்து வீட்டுக்காரனை எதிர்த்தால் நமக்கு நிம்மதி இருக்காது. அதை போலத்தான் இதுவும். ஏதோ உத்தரப்பிரதேசக்காரனும் மத்திய பிரதேசக்காரனை எதிர்ப்பதே தவறு என்கிறது. அண்டை மாநிலங்களில் இருக்கிறவர்கள் மீதும் இப்படி ஒரு சூழ்நிலை, கசப்பான சூழ்நிலை உருவாவதற்கு இவருடைய ஒரு பேட்டி காரணமாக இருந்திருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொண்டு, மீண்டும் சொல்லுகிறேன், அதற்காக அவர் வருத்தம் தெரிவித்தால் அவருடைய மரியாதை உயருமே ஒழிய குறையாது. வேறு யாரும் இப்படிப்பட்ட விஷ பரீட்சையில் இறங்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். சார், அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்றது உங்களுடைய கருத்தா இருக்கு. இந்த நேரத்துல தக் லைஃப் படத்தை கர்நாடகால தடை செஞ்சா ஜனநாயகன் படத்தை தமிழகத்துல ஓட விடக்கூடாது அப்படின்ற ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. இந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், நான் ஒண்ணு கேட்கிற மாட்டீங்க. பெண் ஒரு ரசம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு புளி வேணும், பருப்பு வேணும், காரம் வேணும், மிளகு வேணும். இதுவே தண்ணி கர்நாடகத்திலிருந்து வருது, மிளகா ஆந்திராவில இருந்து வருது, பருப்பு எங்கிருந்து வருதுன்னு தெரியும். ஒரு ரசம் வைக்கிறதுல இப்படி இருக்கிற போது மனிதர்கள், நாகரிகம் தெரிந்தவர்கள் எல்லோரையும் அனுசரித்து போவது நல்லது நான் சொல்றேன். இது கமலுக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். அதான் நான் முன்னாலே சொல்லிட்டேன். பெருந்தன்மையோடு அவர் இதற்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்வது அவருடைய மரியாதையை உயர்த்தும், அண்டை மாநிலத்துடைய உறவையும் அது உயர்த்துவதற்கு வழிவகை செய்யும். இல்லை என்றால் நீங்கள் சொல்வதை போல அவன் அதை செய்தான், நான் இதை செய்கிறேன் என்று மாறி மாறி செய்வதென்பது 2 மாநில மக்களுடைய அமைதியும் நிம்மதியும் கெடுவதற்கு காரணமாகும் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி திரு வேலுசாமி.